விண்ணேஸ்வரம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விண்ணேஸ்கிளாஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலத்திற்கு பயனுள்ள வகையில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 30க்கும் மேற்பட்ட மாதிரி தேர்வுகள் கொடுக்கப்படும். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, முழு மாதிரி வினாத்தால் அடங்கிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணுறது, அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் சில டவுட் கேட்டிருந்தீங்க. அது எப்படி சார் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த பிடிஎஃப்லாம் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. சிலர் எரர் வரதாகவும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அந்த 30 மாத தேர்வுகளுக்கான அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு கோர்ஸும் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீடியோ கோர்ஸும் கொடுத்துருப்போம். ஏன்னா 30 தேர்வுகளுக்கு 3 அதாவது 600 சைக்காலஜி கொஸ்டினுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 299 ரூபா போட்டிருப்பேன். நீங்கள் பிடிஎஃப் மட்டும் வேணால் 199 ரூபா இருக்கும். ஓகே, இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் விண்ணேஸ்கிளாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம விண்ணேஸ்கிளாஸ் அகாடமி அந்த ஆப் வந்து உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 30 MB, குறைவான 34 MB தான் இருக்குது. ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது சீக்கிரம் வந்து டவுன்லோட் ஆகிடும். பெருசாக ஒன்றும் இது பண்ணாது. ரைட்டா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மொபைல் ஆப்பை புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்க, புதுசாக கோர்ஸ் சேர போகிறீங்க, இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்திங் ஏதாவது நீங்கள் புதுசாக ஆப் மூலிமா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அல்லது மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ரைட்டா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காமனாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய விண்ணேஸ்கிளாஸ் அகாடமியோட ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும். வாட்ஸ்அப் மூலிமா பண்ணாதீங்க, யூஸ் அனதர் மெத்தட் மூலிமா பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்கணும். ரைட்டா? அப்போ தான் அந்த ஓடிபி வரும், அப்போ தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனில் இப்போதைக்கு எந்த ஃபோனில் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதுவே வந்து வெரிஃபை பண்ணிக்கும். ரைட்டா? ஸோ வெரிஃபை பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன நேமில் ஜாயின் பண்ணுறவங்க, உங்கள் நேம் என்ன, உங்கள் பேர் என்ன, இமெயில் ஐடி என்ன, 2 விஷயம் கேட்கும். ஸோ உங்கள் நேம் என்ன அப்படின்றத உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து வேலிடான ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டெமோக்கு வந்து ஒரு சும்மா ஒரு இமெயில் ஐடி டம்மியாக போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்களே உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்றத கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ரைட்? அடுத்த ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே வாண்ட் டு சைன் இன் ஆஸ் ஏ பேரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை எக்காந்து கூட ஆன் பண்ண வேணாம், அது ஆப்லேயே இருக்கணும். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோர் ஆப்ஷன் வராது, அதே மாதிரி இன்வேலிட் ஸ்டூடெண்ட் வரும். ஸோ அதனால் அது ஆப்லேயே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பட்டனுக்கு எப்படி இருக்குது அப்படியே விட்டுருங்க. ரைட்டா? ஸோ அது அப்படியே இருக்கும்போது நீங்கள் லெட்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது ஸ்டூடெண்ட் லாகின்ல நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? எக்காரணத்தை கொண்டு பேரண்ட்ஸ் லாகின் பண்ணாதீங்க, அந்த பட்டனை ஆன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், என்ன ரேட்டில் இருக்குது, என்ன ஆஃபரில் இருக்குதுன்னு காட்டும். கீழே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். கண்டிப்பாக ஸ்டோருன்ற அந்த மெனு இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேரண்ட் லாகில் அந்த பட்டனை ஆன் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து நேற்று இன்றைக்கி எல்லாமே அந்த எரர் தான் சொல்லியிருந்தீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, நான் ஏற்கனவே இது மாதிரி பேரண்ட் லாகின் தெரியாமல் பண்ணிவிட்டு இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஓகே, கீழே வந்து பைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, அதை பையை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட் உங்களுக்கு சொல்லி கேட்கும். நீங்கள் தமிழ்நாடா கேரளாவான்னு கேட்கும். அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அந்த கோர்ஸ் கீழே பை ப்ளூ கலராக பைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அடுத்து வந்து அந்த பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அல்லது ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வாலெட்டு, ஸோ சம்திங் எந்த விதமான பேமெண்ட் முறையிலனாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு டெமோக்காக நான் வந்து கூகுள் பே மூலிமா எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ கூகுள் பே வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் மெத்தட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட்டை சூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம கூகுள் பே பண்ணால் அந்த அமௌண்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேக்குன்னு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க இல்லையா, ட்ரான்சாக்ஷன், அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆகிடும். இப்போ வந்து இந்த சும்மா ஜஸ்ட் வந்து நான் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து 199 ரூபா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கூகுள் பே பண்ணோடனே நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா டெபிட் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு பேங்க் இருந்து மெசேஜ் வருது. ஸோ பணம் எடுத்துட்டாங்க. அங்கே பாருங்க,
பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் கட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன், இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் வரும். ரைட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்ட்டு போட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. அது பாப்அப் மெசேஜ் தான், அது போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கான டீட்டெயில் வந்து டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பேமெண்ட் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரேட் அப்படின்றது இருக்கும். மேபி அது வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம்னு வரும். இதில் கொஷின் பேப்பருக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சர் கீன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் ஷெட்யூல் என்ன, ஓஎம்ஆர் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த பிக்சர்லாம் எனக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோல்டர் அப்படின்னா ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒரு பிக்சர் ஓப்பன் ஆகும்ல, அந்த மாதிரி இது ஓப்பன் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3க்கான அந்த மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஃபோனில். ரைட்டா? சரி, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது அல்லது பசங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட் 1, டெஸ்ட் 2ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே நாங்கள் ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி எல்லா பிடிஎஃப் ரைட் சைட்லையுமே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கேட்கும். எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு கொடுத்துருங்க. எதுக்குன்னா உங்கள் ஃபோனில் வந்து அதை சேவ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது. 30 தேர்வுகள் இருக்குது, 30க்கும் ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லை, வேறு உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுது, ஹிஸ்ட்ரி கொஷின் பேங்கு இல்லை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது, சம்திங் நீங்கள் மெட்டீரியல் தேவைப்படுறதுனாலும் இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனால இப்படி தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ரைட்டா? எந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் நம்ம பிடிஎஃப் வடிவில் கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னொரு இப்போ கொஷின் பேப்பர் ஆன்சர் கீன்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழே வந்து வீடியோ சைக்காலஜி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் எழுதுறீங்க, எந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கு ஆன்சர் தெரியலையோ அந்த டெஸ்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ரைட்டா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா, எங்களுக்கு கோர்ஸ் ஓப்பன் ஆகலை, அது மாதிரி இன்வேலிட் ஸ்டூடெண்ட் வருது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் லாகின் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களை வந்து ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் பட்டனை வந்து ஆன் பண்ண வேண்டாம், அது ஆப்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன டெமோ காட்டினா அந்த மாதிரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு எரரும் வராது. ஓகேவா? நன்றி, வணக்கம்.